ஹலோ விவர்ஸ், தேங்காய் பால் பிரியாணி எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? நான் சாப்பாட்டு அரிசியில் தாங்க இன்றைக்கி செஞ்சுருக்கேன். வாங்க. குக்கரில் வந்து 3 ஸ்பூன் நெய் விட்டு பட்டை, கிராம்பு, ஏலக்காய் ஆட் பண்ணி ஒரு கைப்பிடி அளவு முந்திரி பருப்பு, 3 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. இது நல்லா வதங்கினோடனே 2 பெரிய வெங்காயம் நீட்டமாக அரிஞ்சு ஆட் பண்ணியிருக்கேன். இதோட சேர்த்து 1½ ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு விழுது. இது நல்லா மிக்ஸ் பண்ணி வதக்கி பச்சை வாசனை போனதுக்கப்புறம் அரை தக்காளி ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விடுங்க. வதங்கினதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி அளவு புதினா வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி ஆட் பண்ணுங்கள். அதே மாதிரி கைப்பிடி அளவு கொத்தமல்லி வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி இதோட ஆட் பண்ணுங்கள். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தேங்காய் பால் பார்த்தீங்கன்னா நான் வந்து 2 டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன். ஸோ 1 டம்ளர் அரிசினா 2 டம்ளர் தேங்காய் பால். ஸோ கிட்டத்தட்ட 5 டம்ளர் தண்ணி ஊற்றி உப்பு போட்டு நல்லா கொதிக்க விடுங்க. கொதி வந்ததுக்கப்புறம் நான் ஆல்ரெடி அரிசி வந்து அரை மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். தண்ணி வடிச்சிட்டு இதை போட்டுட்டு குக்கரை மூடி வச்சு 2 விசில் பெரிய விசில், ஒரு விசில் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு எடுத்திங்கன்னா சூப்பரான தேங்காய் பால் பிரியாணி ரெடி. வாங்க சாப்பிட்லாம். ஹலோ விவர்ஸ், தேங்காய் பால் பிரியாணி எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? நான் சாப்பாட்டு அரிசியில் தாங்க இன்றைக்கி செஞ்சுருக்கேன். வாங்க. குக்கரில் வந்து 3 ஸ்பூன் நெய் விட்டு பட்டை, கிராம்பு, ஏலக்காய் ஆட் பண்ணி ஒரு கைப்பிடி அளவு முந்திரி பருப்பு, 3 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. இது நல்லா வதங்கினோடனே 2 பெரிய வெங்காயம் நீட்டமாக அரிஞ்சு ஆட் பண்ணியிருக்கேன். இதோட சேர்த்து 1½ ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு விழுது. இது நல்லா மிக்ஸ் பண்ணி வதக்கி பச்சை வாசனை போனதுக்கப்புறம் அரை தக்காளி ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விடுங்க. வதங்கினதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி அளவு புதினா வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி ஆட் பண்ணுங்கள். அதே மாதிரி கைப்பிடி அளவு கொத்தமல்லி வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி இதோட ஆட் பண்ணுங்கள். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தேங்காய் பால் பார்த்தீங்கன்னா நான் வந்து 2 டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன். ஸோ 1 டம்ளர் அரிசினா 2 டம்ளர் தேங்காய் பால். ஸோ கிட்டத்தட்ட 5 டம்ளர் தண்ணி ஊற்றி உப்பு போட்டு நல்லா கொதிக்க விடுங்க. கொதி வந்ததுக்கப்புறம் நான் ஆல்ரெடி அரிசி வந்து அரை மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். தண்ணி வடிச்சிட்டு இதை போட்டுட்டு குக்கரை மூடி வச்சு 2 விசில் பெரிய விசில், ஒரு விசில் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு எடுத்திங்கன்னா சூப்பரான தேங்காய் பால் பிரியாணி ரெடி. வாங்க சாப்பிட்லாம்.